ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஒரு கொஸ்டின் பார்ப்போம். இப்போது என்ன சொல்ல வராங்கன்னா, காஸ்ட் ப்ரைஸ். இதோட கொஸ்டின் வந்து டைட்டில் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 16 பாக்ஸஸ். 16 பாக்ஸஸ். ஒரு ஸ்ட்ராபெரி பாக்ஸஸ் ஆஃப் ஸ்ட்ராபெரிஸ் இஸ் ஈக்குவல் டு, எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்றாங்க, selling price of 20 boxes of strawberries. நல்லா பாருங்க, ஒரு 16 பாக்ஸோட 16 பாக்ஸஸ் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ். ஒரு எக்ஸ்ன்னு வச்சு, காஸ்ட் ப்ரைஸுங்கிறது எக்ஸ்ன்னு வச்சுங்க. 16 பாக்ஸுக்கு 16 டேஸ். இதுதான் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 20 பாக்ஸஸ். ஆக்சுவலாக 20 பாக்ஸ் வாங்க எவ்வளோ காஸ்ட் ஆகிருக்கும்? 20x ஆகிருக்கும். ஏன், ஒரு பாக்ஸோட விலை எவ்வளோ? ஒரு பாக்ஸோட விலை எக்ஸு. அப்போ 20 பாக்ஸோட விலை 20x. ஆனால் செல் பண்ணது 20 பாக்ஸை 16 பாக்ஸோட விலைக்கு செல் பண்ணியிருக்காங்க. அப்போது செல்லிங் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது, காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. அப்படின்னா என்ன? லாஸ். திஸ் இஸ் லீடிங் டு லாஸ். இப்போ லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிங்கன்னா என்ன பண்ணணும்? காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ப்ரைஸை மைனஸ் பண்ணுங்க. 20xலேருந்து 16xை மைனஸ் பண்ணால் 4x வரும். இதுதான் நமக்கு லாஸ் ஆனது. இப்போது லாஸ் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? லாஸ் ஆனது எவ்வளோ? 4x. காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 20x இன்ட்டு 100. 5 அடித்தா 20. அப்போது 20% லாஸ் ஆகிருக்கு. இந்த கொஸ்டின் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், திரும்ப சொல்கிற மாதிரிங்க. ஒரு பாக்ஸோட விலை எக்ஸ், 16 பாக்ஸோட விலை 16x. 16x விலைக்கு தான் 20 பாக்ஸை விற்றுருக்காங்க. ஓகேவா? அப்போது செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 20 பாக்ஸ் இஸ் 16x. இதுதான் இது. அடுத்து நார்மலாக அந்த 20 பாக்ஸை வாங்குறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க? 20x செலவு பண்ணியிருப்பாங்க. அது பாக்ஸோட விலை 1 ரூபா, 2 ரூபா, 10 ரூபா, 100 ரூபா, என்ன ஒன்றா இருக்கலாம். நம்ம எக்ஸ்ன்னு வச்சுப்போம். 20xக்கு ஒரு பொருளை வாங்கி 16xக்கு தான் விற்றுருக்காங்க. அப்படின்னா லாஸ் தானே. காஸ்ட் ப்ரைஸ் வந்து அதிகமாகவும் செல்லிங் ப்ரைஸு கம்மியாகவும் இருக்குது. அப்போ எவ்வளோ லாஸ் ஆகிருக்குன்னு பார்த்தா, காஸ்ட் ப்ரைஸ் வந்து செல்லிங் ப்ரைஸை மைனஸ் பண்ணால் 4xன்றது லாஸ் ஆன அமௌண்ட்டு. இப்போ லாஸ் ஆன அந்த ப்ரைஸு நம்ம லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற ஃபார்ம்னால போடுறோம். லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ? லாஸ் அமௌண்ட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 20 பாக்ஸ் வாங்கி 20x செலவு பண்ணியிருக்கோம். அதான் காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. இப்போது 4xையும் 20xையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது பை 5 5ஆல் 100 அடித்தா 20. இப்போ லாஸுங்கிறது 20%. இதிலே வந்து ஒரு சின்ன ஒரு பேசிக் மாதிரி ஒன்று சொல்கிறாங்க, பேசிக் ஃபார்முலா. அந்த பேசிக் ஃபார்முலாவை இந்த எண்டில் நான் இப்போ எழுதுகிறேன். அதையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கொஸ்டின் லாஸா கெயினா அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? இந்த இடத்துல என்னன்னா, இப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிக்கல், காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிக்கல் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஒய் ஆர்டிக்கல். இப்போது எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் நம்பர்ஸ். இது எதை சொல்லுது? நம்பர்ஸை சொல்லுது. ஒய்ங்கிறதும் நம்பர்ஸை தான் சொல்லுது. சரியா? எவ்வளோ ஆர்டிகல் விற்றுருக்கு அப்படிங்கிறத சொல்லுது. இப்போ ஒரு ஃபார்முலா ஒன்று எடுத்துங்க. எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை ஒய் இன்ட்டு 100. ஓகேவா? இப்போது எக்ஸ் அதிகமாக இருந்தால், ஒய்யை கம்பேர் பண்ணும்போது எக்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா இது வந்து கெயின். எக்ஸ் அதிகமாக இருந்தால் கெயின். இன்கேஸ் ஒய் அதிகமாக இருந்தால் அது லாஸ். சரியா? ஆக்சுவலாக இது நெகட்டிவ்ல வரும். இது லாஸ் வந்து
நெகட்டிவ்லேயும் கெயின் வந்து பாசிட்டிவ்லேயும் வரும். இப்போ போன சம்மில் நமக்கு எப்படி இருந்துச்சு, எக்ஸோட வேல்யூ எக்ஸுங்கிறது என்ன, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிகல் 16 இருந்துச்சா. இந்த பக்கம் ஒய்யோட வேல்யூ எத்தனை ஆர்டிகல், செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 20 பாக்ஸ். ஓகேவா, டிவைடட் பை 20 இன்ட்டு 100 அடிச்சா -4/20 இன்ட்டு 100 -20%. அப்படின்னா மைனஸுங்கிறது எதை சொல்லுது, இது வந்து லாஸ்ன்னு சொல்லுது. வேல்யூ வந்து -20ன்னு போட தேவையில்லை, லாஸ் 20%ன்னு போட்டு வேண்டியதான். இது லாஸா கெயினான்றதை இந்த ஃபார்முலாவில் போடும்போது பாசிட்டிவில் கிடைச்சா கெயின் 20%, நெகட்டிவ் கிடைச்சா லாஸ் 20%. அவ்வளோதான் இந்த சம்மு. அடுத்தடுத்த சம்மு அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம்.